சிறுகடிக்க ஆசை சீரியல்ல ஃபைனான்சியர் மனோஜை பத்தி ரொம்ப கேவலமா பேசுறாப்ல. இதனால ரோசப்பட்டு விஜயா அந்த பத்திரத்துல கையெழுத்து போட்டு கொடுத்துட்றாங்க. அந்த ஃபைனான்சியரும் அந்த பத்திரத்தை எடுத்துக்கிட்டு சொன்ன டேட்ல எனக்கு காசு வரணும், இல்லைன்னா நான் என் வேலையை போட்டு காமிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாப்ல. போகும்பொழுதே வந்து பார்த்தீங்கன்னா சிந்தாமணிக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி விஜயா கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை சொல்லிடுறாங்க. ஸோ ரோகி இப்போ சிந்தாமணி பயங்கரமாக ஏதோ ஒரு திட்டம் போட்டிருக்கிறாங்க. எப்படியாச்சும் இந்த வீட்டை அபகரிக்கணும், அதாவது விஜயாவோட வீட்டை அபகரிக்கணும் அப்படிங்கிறது தானே திட்டம். இப்போ ரோகிணி அங்கே வராங்க. ரோகிணி கிட்ட வந்து சிந்தாமணி, இதுக்கப்புறம் நீ அந்த வீட்டுக்கு போகிறதுக்கே வாய்ப்பு இல்லையாட்டுக்கு, உன்னோட ஃபோட்டோவெல்லாம் எரிச்சிட்டாங்களாம். அது மட்டும் இல்லை, மனோஜ் வாங்கின அந்த கடனையும் வந்து விஜயாவே நான் அடைக்கிறேன் அப்படின்னு பொறுப்பேற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சிந்தாமணி இந்த ரோஹிணி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதே தெரியல. இப்போ அப்படியே நம்ம சத்யாவை தான் காமிக்கிறாங்க. சத்யாவோட ஃப்ரெண்டு, ஓல்டு ஃப்ரெண்டு, அதாவது சிட்டி கூட வேலை பார்த்த ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் பார்த்து சத்யா கிட்ட ஹெல்ப் கேட்குறாப்புல. இப்போ சிட்டிக்கிட்ட இருந்து நான் வேலை பார்க்கல, நானும் திருந்திட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிடுறாப்புல. அப்போ சத்யா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மனைவி கன்சீவாக இருக்கிறாங்க, ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போகிறதுக்காக பணம் கொடுத்து உதவுறாப்புல. ஸோ அதுக்கப்புறம் சத்யா ஆஃபீஸில் இருக்கும்போது மறுபடியும் அந்த ஃப்ரெண்டு வந்து இந்த மாதிரி நான் கடை வைக்கலாம்னு இருக்கேன், அதுக்கு எங்கேயாச்சும் ஃபைனான்ஸ் வாங்கி கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஹெல்ப் கேட்டு வராப்புல. நம்ம சத்யா ஏற்கனவே ஃபைனான்ஸ் கம்பெனியில் தானே வேலை பார்க்குறாப்புல, நான் உனக்கு கடன் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிடுறாப்புல. உடனே போகும்பொழுது நான் உன்கிட்ட ஒரு உண்மையை ஒன்று சொல்கிறேன், அன்னைக்கு உங்கள் மாமாவோட கார் ஆக்சிடெண்ட் ஆனிச்சு இல்லையா, பிரேக் பிடிக்காம, அதை பண்ணினதே சிட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் ஒயரை கட் பண்ணது அப்படின்னு உண்மையும் சொல்லிடுறாப்புல. அது மட்டும் இல்லை, அதுக்கு உதவி பண்ணினதே ரோஹிணி தான் முத்துவோட கார் சாவியை எடுத்து போட்டாங்க, அதை வச்சு தான் பிரேக் ஒயரை கட் பண்ணாதான் சிட்டி அப்படிங்கிற உண்மையை சொல்லிட்டு போயிடுறாப்புல. ஸோ இப்போ சத்யாவுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு இல்லையா, அடுத்தது என்ன நடக்கும், நான் கரெக்டாக தன்னோட அக்கா கிட்டையும் மாமா கிட்டையும் சத்யா சொல்லிடுறாப்புல. இந்த பக்கம் பார்வதி ஆண்டிக்கு நம்ம மீனா ஒரு மாலையோட வராங்க. ஏதோ சாமிக்கு போடணும், நீங்களே கொடுங்க நானே போட்டுறேன் அப்படின்னு மீனா சொல்றப்ப, நம்ம பார்வதி ஆண்டி அப்படியே சரஸ்வதி மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு கிரீடம்லாம் வச்சுக்கிட்டு அப்படியே வந்து நின்னா அப்படியே பார்க்கறதுக்கே சாமியே வந்திருக்கிற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம மீனாவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாலையை அவங்களுக்கு போட்டு விடுறாங்க. அதாவது சரஸ்வதியோட கெட்டப்ல வந்து பார்த்தீங்கன்னா கல்வியோட முக்கியத்துவத்தை பற்றி விஜயா வந்து நம்ம பார்வதி ஆண்டி வந்து ஒரு கதை சொல்கிறாங்களாட்டுக்கு, வீடியோ எடுக்கிறதுக்காக தான் இந்த கெட்டப்பை போட்டுக்கிட்டு வீடியோ ஷூட் பண்ணுறாங்க. ஸோ இப்படி முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம விஜயா அங்கே வராங்க. ஸோ விஜயாவும் பார்வதி ஆண்டியும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, இப்போ விஜயா டைரெக்டாக பார்வதி ஆண்டி வீட்டுக்கே வராங்க. பின்னாடியே இந்த சிந்தாமணி வேறையா வருது. சிந்தாமணி கிட்ட நம்ம விஜயா கடன் கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து அந்த கடனை அடைக்கணும், அதுக்காக எனக்கு பணம் வேணும் அப்படின்னு கேட்குறப்ப, நான் எனக்கு தெரிஞ்ச ஃபைனான்சியர் இருக்கிறாப்புல, அந்த ஃபைனான்சியர்கிட்ட கடன் வாங்கி கொடுத்துடலாம், ஆனால் அதுக்கு ஏதாச்சும் அடமானம் வைக்கணும் அப்படின்னு கேட்க, என் பேரில் இந்த வீடு மட்டும்தான் இருக்குது, அது போதுமே அப்படின்னு சிந்தாமணியும் சொல்லுது. ஆக மொத்தத்தில் சிந்தாமணி அந்த வீட்டை பிடுங்கிறதுக்காக திட்டம் போட்டுருச்சு. ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியல. இந்த பக்கம் நம்ம பார்வதி வந்து விஜயாவுக்கு மனோஜுக்கும் ரோகிணிக்கும் டைவர்ஸ் வாங்குறதுக்காக வக்கீலோட அட்ரஸை கொடுத்து அனுப்புகிறாங்க. இப்போ சத்யா மீனா கிட்டேயும் முத்துக்கிட்டேயும் உண்மையை சொல்லிட்டாப்ல இல்லையா, நம்ம முத்துவும் மீனாவும் கோவமாக வீட்டுக்கு வந்து எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு, இந்த ரோகிணி இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணியிருக்கு, எனக்கு கார் ஆக்சிடென்ட் ஆக இருந்ததில்ல, அதுக்கு காரணமே இந்த ரோகிணி தான், இந்த சிட்டியோட சேர்ந்து என்னை கொல்லவே திட்டம் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாருமே ரோஹிணியை போலீஸில் பிடிச்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அண்ணாமலை மட்டும் வேணாம் வேணாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. செத்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வித்யாவும் முருகனும் அங்கே வராங்க. அவங்க 2 பேரும் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோகிணியோட இன்னும் நிறையா விஷயங்கள் எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதாவது பணத்தை திருடினது, மனோஜோட ஆஃபீஸ்லேருந்து கடையிலேருந்து பணத்தை லாக்கர்லேருந்து பணம் எடுத்தது, அதுக்கப்புறம் பார்வதி ஆண்டி வீட்டிலேருந்து பணத்தை எடுத்து அந்த பழியை மீனா மேலே போட்டது, இந்த மாதிரி எல்லா திருட்டு வேலையையும் ரோகிணி தான் பண்ணுனா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. இதை கேட்க கேட்க விஜயாவுக்கு ஆத்திரம் பொறுக்கலை. அந்த ரோகிணியை ஏதாச்சும் பண்ணியே ஆகணும், போலீஸில் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நம்ம அண்ணாமலை கிறிஸை மனசில் வச்சுக்கிட்டு ரோஹிணி மேலே வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க வேணாம், ஆனால் ரோஹிணி இதுக்கப்புறம் இந்த வீட்டோட மருமக இல்லை, அவள் இந்த வீட்டுக்கு வரவே கூடாது, நீ முதல்ல டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணு, ரோஹிணியை முதல்ல டைவர்ஸ் பண்ணு,
இதில் நான் உறுதியாக இருக்கிறேன் அப்படின்னு அண்ணாமலை சொல்லிட்டு போயிடுறாப்புல. இதுக்கப்புறம் என்ன, நம்ம முத்து, ரவி, மீனா, ஸ்ருதி இவங்க 4 பேரும் மொட்டை மாடியில் மீட்டிங் போட்டு என்னெல்லாம் செய்யறது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம விஜயாவும் நம்ம மனோஜும் நம்ம பார்வதி ஆண்டி கொடுத்த வக்கீலை பார்க்க போறாங்க. அந்த வக்கீல் வந்து மனோஜ் இவ்வளோ பெரிய முட்டாளா இருக்கானே அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு போய் ஏமாத்திருக்கே அப்படின்னு நக்கலா சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதோட இன்னி எபிசோடு முடிஞ்சிருச்சு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்கமிங்ல என்ன நடக்க போகுதுன்னு.